இனி தமிழ்நாட்டிற்கு என்ன இந்த பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டிற்கான பட்ஜெட் ஹைலைட்ஸ் என்ன என்பது குறித்த ஒரு வரைகலை தயாராக இருக்கிறது. அந்த வரைகலை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட்டார். முதல் அறிவிப்பு, தமிழ்நாட்டுக்கான 5 முக்கிய அறிவிப்புகள். தமிழ்நாட்டிலே அரிய வகை கனிமங்கள் எடுக்க புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் காரிடார் என்று அறிவித்திருக்கிறார்கள். சென்னையுடன் முக்கிய நகரங்களை இணைக்க அதிவேக ரயில் பாதை, சென்னை டு பெங்களூரு, சென்னை டு ஹைதராபாத் ஆகிய 2 நகரங்களுக்கு அதிவேக ரயில் பாதை என அமைக்கப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். மூன்றாவதாக, திருநெல்வேலி பொதிகை மலையிலே மலையேற்றத்தை ஊக்குவிக்க திட்டம், அதாவது சுற்றுலாவை அதிகரிப்பதற்காக மலையேற்றம், சிறப்பாக மலையேற்றத்திற்கான புதிய திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம் அமைக்கப்படும். கலாச்சார மையம் அமைக்கப்படும். ஏற்கனவே கலாச்சார மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசின் சார்பிலே. தற்போது மத்திய அரசின் சார்பில் ஆதிச்சநல்லூரில் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என அறிவித்திருக்கிறார்கள். ஐந்தாவதாக, பழவேற்காடு ஏரியில் பறவைகளை கண்காணிக்க பிரத்யேக காட்சி மையம். பழவேற்காடில் வந்து செல்கின்ற பறவைகளை கண்காணிப்பதற்கும் அதை பார்த்து சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் நிறைய சுற்றுலாவாசிகள் வர வேண்டும் என்பதற்காக பிரத்யேக காட்சி மையம் அமைக்கப்படும் என கூறியிருக்கிறார்கள். 5 முக்கிய அறிவிப்புகள் தமிழ்நாட்டிற்கு என்றால் இவைதான் சொல்ல முடியும். வேறு பெரிய அறிவிப்புகள் தமிழ்நாட்டுக்கு இல்லை என்றால் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தால், தேர்தலை முன்னிட்டாவது நீங்கள் அறிவிப்பீர்களா என்று. பெரிய அறிவிப்புகள், மெட்ரோ அறிவிப்புகள், எய்ம்ஸ் பற்றியும் பெரிய அறிவிப்பு இல்லை. பெரிய அறிவிப்புகள் ஏதும் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு இந்த 5 அறிவிப்புகள் தான் மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல அறிவிப்புகள் வந்திருக்கிறதா, வேறு என்ன வந்திருக்கு என்பதை முழுமையான பட்ஜெட்டை பார்க்கும்போது தான் தெரிய வரும். தற்போது அவர் அறிவித்ததிலிருந்து இவைதான் வந்திருக்கு, நேரடியாக வந்திருக்கிறது.